SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் ஏற்கனவே 3 சுற்றுமழை பெய்து கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை வெள்ளக்காடாக்கி விட்டுச் சென்றுள்ளது. ஒருபுறம் வீடுகள் வெள்ளத்தில் மிதக்க, மறுபுறம் விளை நிலங்களும் மழை நீரில் மூழ்கின. இந்த சூழலில்தான் வங்கக்கடலில் மீண்டும் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ளது. இதனால் இந்த மழை என்ன செய்ய காத்திருக்கிறதோ என விவசாயிகளும் பொதுமக்களும் பீதியில் உள்ளனர். அதற்கேற்றாற்போல் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நெருங்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து பெஞ்சல் புயல் போலவே மீண்டும் வச்சு செய்ய காத்திருப்பதாக கூறி வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர். தமிழகத்தில் இயல்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் மாநிலத்தில் சராசரியாக 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும். இன்று வரை பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு 56 சென்டிமீட்டர். இந்த சூழலில் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பருவமழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் எனவும், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 17ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரையிலான 4 நாட்கள் தமிழகத்தில் பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. இந்த சுற்று மழைப்பொழிவில் வட தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பரவலாக கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் சென்னையில் 17ஆம் தேதி இரவிலிருந்து 19ஆம் தேதி காலை வரை குறிப்பிட்ட இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள ஹேமச்சந்தர், இதர மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களையும் கனமழை விட்டு வைக்காது என பீதியை கிளப்பியுள்ளார். பரவலாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை இல்லாமல் பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் ஏற்கனவே 3 சுற்றுமழை பெய்து பல்வேறு மாவட்டங்களை வெள்ளக்காடாக்கி விட்டுச் சென்றுள்ளது. இதனால் நீர்நிலைகள் அதிகரித்து மண்ணின் ஈரப்பதமும் அதிகமாக உள்ள நிலையில் 4வது சுற்று மழையும் தீவிரமாக இருக்கும் என்பதால் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது எனவும் எச்சரித்துள்ளார் ஹேமச்சந்தர். பெஞ்சல் புயல் மற்றும் கடந்த தாழ்வு பகுதியில் பெரிதாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். அதே போல் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்லையும் நீர்நிலைகளில் நீரிருப்பு வெகுவாக அதிகரித்திருப்பதன் காரணமாகவும், மண்ணின் ஈரப்பதம் வெகுவாக அதிகரித்திருப்பதன் காரணமாகவும் தாழ்வான இடங்கள் மற்றும் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் சற்றே கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை கடலோர மாவட்டங்கள் மட்டுமின்றி கடலோர உள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புள்ளதாகவும், டெல்டா மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறும் ஹேமச்சந்தர், தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு குறைவு என்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் இது வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமின்றி டெல்டா மாவட்டங்கள்லையும், அதாவது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் கொடுக்கும். கடந்த சுற்றில் பரவலாக மழைப்பொழிவு பெற்ற தென் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 3-4 நாட்கள் பெரிதாக மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்திலும் பெரிதாக குறிப்பிடும் அளவிற்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைவாக வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என கூறி பொதுமக்களின் நெஞ்சில் பால் வார்த்துள்ளார்.
இந்த சலனத்தை பொறுத்தளவிற்கு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே சமயத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழக கடற்கரை அருகே வரும்போது வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா என்பது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். தற்போதைய சூழலில் கடல் வெப்பநிலையும் அந்த காற்று முறிவும் இது மேலும் வலுவடைவதற்கு சாதக சூழலாக காணப்படுது. எவ்வாறாயினும் இது ஒரு மழை தரும் நிகழ்வாக அமையும். இந்த சலனத்திலிருந்து காற்று பாதிப்பு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.